ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் டிசம்பர் இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது ஓப்பனிங்லேயே. அது நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப்பில் செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. உங்களுக்கு அது பாருங்களேன், மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இது நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போய் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பிரேக் அவுட் என்ட்ரி அடுத்தது உங்களுக்கு 11:30 சம்திங் வந்தது. அது நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. எக்ஸிட் மார்க்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு ஒரே என்ட்ரிலேயே. நமக்கு ஃபஸ்ட் ஒரு என்ட்ரி, இப்போ ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க்லேயே 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 10ஆம் தேதியே ரிவர்சல் என்ட்ரி வந்தது. எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு 30 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஹோல்டிங் வச்சிருப்போம். அது உங்களுக்கு அங்கேருந்து பாருங்களேன் 30 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் இருக்குது. இது நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தோம், நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே நமக்கு 10ஆம் தேதியே புட் ஆப்ஷனில் பாருங்கள் ரிவர்சல் என்ட்ரி. நமக்கு என்ட்ரி லெவல்லேருந்து எக்ஸிட்டுக்கு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 52 பாயிண்ட் டார்கெட் புக் ஆயிருக்கு. நமக்கு என்ட்ரி டு எக்ஸிட்டே மேக்ஸிமம் போன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 71 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு மூவ் ஆயிருக்கு. இதை நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி டார்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸிட்லேயே எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 52 பாயிண்ட் டார்கெட் ஹிட் இருக்குது எக்ஸிட்லேயே ரிவர்சல் சிக்னல்ஸில் 5 மினிட்ஸில். அதே மாதிரி நமக்கு 10ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது 12:50 சம்திங் கால் சைடு. இதை நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் மூமெண்டம் வச்சுருந்தீங்கன்னா 32 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். எக்ஸிட் மார்க்காக தான் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் சேம் அதே 10ஆம் தேதி நமக்கு புட் சைடு ரிட்டன் ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. நமக்கு என்ட்ரி லெவல் வந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட் டார்கெட் கவர் ஆயிருக்கு. அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. எக்ஸிட் மார்க்லேயே நமக்கு ஒரே என்ட்ரிலேயே 34 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, என்ட்ரி டு எக்ஸிட் இந்த ரெண்டே சிக்னல் தான். இது வந்து பார்த்தா 34 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. சேம் அடுத்தது அதே பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நமக்கு ஃபர்ஸ்டே நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது 11:15 சம்திங்க்கு. அது நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் நமக்கு ஹோல்டிங் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 62 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போய் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரியுமே எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட்டாக இருந்தால் நமக்கு காஸ்ட் எக்ஸிட்டு மேக்ஸிமம் 62 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 11ஆம் தேதி கால் ஆப்ஷனில் என்ட்ரி வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10:15 சம்திங் வந்தது என்ட்ரி. இது எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தால் காஸ்ட் எக்ஸிட்டு மேக்ஸிமம் மூவ் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதுவுமே நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போய் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அடுத்து பாருங்களேன் சேம் அதே பிரேக் அவுட் என்ட்ரியே எக்ஸிட் மார்க்கில் வந்து பண்ணும்போது சேம் அதே காஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இதேமே நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணதாலே நம்ம ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகிற மாதிரி இருந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரைலிங் மெத்தட் பண்ணியிருப்போம். இது பாருங்கள் மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலுமே நமக்கு டார்கெட் புக் ஆயிருக்கு இந்த இடத்துல. அடுத்து பாருங்கள் 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நமக்கு எங்கேயுமே எக்ஸிட் மார்க்கே வரல பாருங்கள். ஸோ அதனால் நம்ம 3 o'clock க்ளோசிங் ப்ரைஸில் போய் எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 40 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பாயிண்ட் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. நம்ம எக்ஸிட் மார்க் வரதுனால ஹோல்டிங் வச்சிருப்போம். அப்படியே நமக்கு 3 o'clock க்ளோசிங்கில் புக் பண்ணியிருந்தாலுமே 40 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு க்ளோசிங் ப்ரைஸில். மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆனது. அடுத்து பாருங்களேன் சேம் அதே 11ஆம் தேதியே ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது புட் சைடில். அது வந்து நம்ம என்ட்ரி டு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 23 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. அடுத்து 12ஆம் தேதி பாருங்கள் ஃப்ரைடே. இது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பிரேக் அவுட் என்ட்ரி டு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆனது. அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 11:15 சம்திங் வந்தது. என்ட்ரி டு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் கேப்சர் ஆயிருக்கு. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ட்ரி. இதுவுமே சேம் அதே தான். நமக்கு என்ட்ரி எடுத்திருப்போம், நமக்கு எக்ஸிட்டே எங்கேயுமே வரல.
3 o'clock க்ளோசிங்கில் புக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 23 பாயிண்ட் டார்கெட் புக் ஆகிருக்கும் க்ளோசிங்லேயே. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆனது. நம்ம க்ளோசிங்லேயே புக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 23 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.